விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களுக்கும், அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும், அத்தனை ஏமாற்றங்களுக்கும் இந்த மே மாதம் 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்களில் 4 நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. கிரகங்களின் சஞ்சாரமும் பிரபஞ்சத்தின் உச்சகட்ட ஆற்றலும் இணைந்து சரியாக 15 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் ராசி கட்டத்தில் ஒரு மகா அதிர்ஷ்ட ராஜயோகத்தை தட்டி எழுப்பப் போகிறது. இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களால் முன்னேறவே முடியாது என்று சவால் விட்டவர்கள், உங்களை விட்டு பாதியிலேயே விலகிச் சென்றவர்கள் அத்தனை பேரும் வாயடைத்துப் போகும் ஒரு காலம் உங்கள் வாசற்படியை தட்டப்போகிறது. துர்கா தேவியின் உக்கிரமான அருளும் சனி பகவானின் நீதியான பார்வையும் இணைந்து உங்கள் ராசிக்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது. இந்த 4 நாட்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்கள் அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கப் போகும் அந்த ஒரு எளிய பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் பாதியில் ஸ்கிப் செய்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வரும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு தெரியாமல் போய்விடலாம். விருச்சிக ராசி என்றாலே பலரும் நினைப்பது அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான குணம் கொண்டவர்கள் என்றுதான். ஆனால் உங்கள் ராசிக்குள் இருக்கும் அந்த மென்மையான மனதும் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் குணமும் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கடந்த காலங்களை நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்வீர்களோ அவர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறிய விசித்திரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பணம் என்று கேட்டு வந்தவர்களுக்கு உங்களிடம் இல்லை என்றாலும் நகையை அடகு வைத்தோ அல்லது வேறு யாரிடமாவது கைமாற்றாக வாங்கியோ உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் அதே நபர் உங்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் கடந்து போகும்போது உங்கள் மனதில் ஏற்படும் அந்த வலி இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் சனி பகவான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நீதியின் அரசன். விருச்சிக ராசியினரே, உங்களை ஏமாற்றியவர்கள் தப்பித்து விட்டதாக ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இந்த மே 17 முதல் 20 வரையிலான காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்புவதால் உங்களிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காதவர்கள் தானாக தேடி வந்து கதவை தட்டும் சூழ்நிலை உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். ஒரு புதிய ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலும் பிறப்பதை உங்களால் உணர முடியும். இதுவரை முடங்கிக் கிடந்த காரியங்கள் அனைத்தும் தேங்கி நின்ற நதிநீர் உடைத்து கொண்டு பாய்வதைப் போல அதிவேகமாக நிறைவேறத் தொடங்கும். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான, அதே சமயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ரகசிய பகுதிக்கு வருகிறோம். அதுதான் துர்கா தேவியின் அருள் மற்றும் எதிரிகள் பற்றிய எச்சரிக்கை. விருச்சிக ராசிக்கு எப்போதும் வெளியில் இருக்கும் எதிரிகளை விட கூடவே இருந்து குழி பறிக்கும் உள்வீட்டு எதிரிகள்தான் அதிகம். நீங்கள் நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக உடுத்த வேண்டும் என்று முகத்திற்கு நேராக சிரித்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதில் சிலருக்கு அலாதி பிரியம். உங்கள் சொந்த பந்தங்களிலேயே கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மே 17 முதல் 20 வரையிலான நாட்களில் அன்னை துர்கா தேவியின் உக்கிரமான அருள் உங்களுக்கு அரணாக நிற்கப் போகிறது. உங்கள் மீது தொடுக்கப்பட்ட அத்தனை செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டிகள், பொறாமை எண்ணங்கள் அனைத்தும் இந்த 4 நாட்களில் பஸ்பமாகிவிடும். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் அவர்கள் பக்கமே திரும்பி அவர்களை வீழ்த்தும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் சார்பாக பிரபஞ்சம் அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த நாட்களில் உங்களை யாராவது வம்புக்கு இழுத்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்கள் மௌனம்தான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய சாட்டையடி. அடுத்ததாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார்ப்போம். கடந்த சில மாதங்களாகவே வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களை துரத்தியிருக்கும். ஒரு பக்கம் கடன் அடைந்தால் மறுபக்கம் புதிய செலவு வந்து வாசலில் நின்றிருக்கும். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ராஜயோக காலப்பகுதியில் எதிர்பாராத திசையிலிருந்து உங்களுக்கு தனவரவு வரப்போகிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான அத்தனை வழிகளையும்
இந்த மே 17 முதல் 20 வரையிலான நாட்கள் திறந்து விடுகிறது. குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் ஸ்நேக்பூர்வமான சூழலும் நிலவும். பிள்ளைகளின் படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி அவர்கள் சாதனை படைக்கத் தொடங்குவார்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இவ்வளவு நன்மைகள் உங்கள் ராசியை தேடி வரப்போகிறது என்றாலும் அந்த யோகத்தை முழுமையாக ஈர்ப்பதற்கு நீங்கள் ஒரு எளிய ஆன்மீக பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செய்தாலே போதும். அதன் வீரியம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கும். இந்த மே 17 முதல் 20 வரையிலான நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் துர்காதேவி அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு தேவியின் சன்னதியில் ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி அதை அகல் விளக்காக மாற்றி அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சிவப்பு நிற திரியிட்டு தீபம் ஏற்றுங்கள். அன்னை துர்காவின் பாதத்தில் செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து உங்கள் மனதிலிருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் உங்களை ஏமாற்றியவர்களின் பெயர்களையும் நினைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபம் எரியும் அந்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை இருளும் விலகி புதிய ஒளி பிறக்கும். கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஒரு கைப்பிடி அரிசியை பறவைகளுக்கு போடுவது கூட உங்களின் கர்ம வினைகளை தீர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சக்கரம் உருண்டு கொண்டே இருக்கிறது. உங்கள் கஷ்டகாலம் முடிந்து ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் ராசி பற்றியோ அல்லது உங்கள் ஜாதகம் பற்றியோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் தினசரி ராசி பலன்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.